வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், சப்போஸ் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டுனா இது ஹோல்ட் பண்ணலாமா இல்லை எக்ஸிட் பண்ணணுமா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் லாஸ்ட் 14 இயர்ஸாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸில் தீர்க்கமாக நம்புற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் உள்ளாரே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் வந்துடும். அண்ட் என்னோட ப்ரோக்ராம் நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஒரு செய்தி வரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி இப்படி தான் இருக்கும்ன்றது ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் த டைம் நம்மளால கெஸ் பண்ண முடியும். அண்ட் இதை நிறைய தடவை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. இதில் ஒரு சின்ன ட்ரையல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்கலாம், உங்களோட ட்ரைனிங் பயங்கர ப்ரீமியமாக இருக்குது அண்ட் இவ்வளோ கொடுத்து கற்றுக்கிட்டுனா என்னால் கற்றுக்க முடியுமா? இப்போ எங்களது மே மாதத்தில் ஒரு பேட்ச் ஆரம்பித்தோம். அதில் ஃபீஸ் கட்டின அமௌண்ட்டு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அந்த ஃபுல் ஃபீஸே ரிகவர் பண்ணியிருக்கிறாங்க இன் லாஸ்ட் 1.5 months. இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு ட்ரையல் ஆஃபர் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒரு 10,000 rupees நீங்கள் கட்டுங்க. உங்கள் கையில் ஒரு 2 லட்ச ரூபா அமௌண்ட் நீங்கள் வைங்க. அந்த ஃபீஸை அடுத்த ஒரு 3 மாதத்தில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சம்பாதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்குன்னு சொன்னால் கால் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னென்ன டீச் பண்ணுவோம், ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்ற லெவல்ல இருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக எலியட்ஸ் வேவ் வரைக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஃபிபனாச்சி ஆகட்டும், எலியட்ஸ் வேவ் ஆகட்டும், சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், ட்ரெண்ட் லைன்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக என்ன ஸ்டாக்கு எந்த லெவலில் பிக் பண்ணலாம், எந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் போடலாம், எந்த லெவலில் டார்கெட் அச்சீவ் பண்ணலான்றது பார்க்கலாம். மல்டி பேக்கர் எப்படி எடுக்கலான்றது பார்க்கலாம். ஆப்ஷன் பற்றி முழுக்க நிறைய பேர் நான் ஆப்ஷன் செல்லரா ஆப்ஷன் பையரான்றது கேட்குற லெவலில் வேணும். ரெண்டுமே கற்றுக்கிட்டனால் அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வெறும் ஒரு பகுதி மட்டும் கற்றுக்கிட்டனால் இன்னொன்று பகுதியில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக அதோட நுட்கங்கள் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கிற அந்த 4 காம்பனண்ட் என்னன்னா எப்படி அது செயல்படுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்களே டிசைட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன் வாங்கலாமா, பை பண்ணலாமா, செல் பண்ணலாமான்றது நீங்களே டிசைட் பண்ணலாம். இது முழுக்க 6 மாதத்துக்கான ஒரு கோர்ஸ். இது ஜூலை மாதம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் லிமிட்டட் நம்பர்ஸ் தான் நம்ம சீட் வச்சுருக்கிறோம். ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணணும்ன்றது விருப்பம் இருந்தால் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். டைரெக்டாக கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், இல்லை இனிஷியலாக ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 2 months 3 monthsக்குள்ள நம்ம ஃபீஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன கண்டிஷன், உங்கள் கையில் 2 lakhs கேபிட்டல் இருக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னால் வாங்க ஜாயின் பண்ணலாம், நிறைய விஷயத்தை சேர்ந்து பண்ணலாம். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888. இல்லை எங்களோட மெயில் ஐடிக்கு மெயில் எழுதலாம், info@indiadirect.in. அடுத்த அறிவிப்பு வரும் 22 சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். லிங்கை கிளிக் பண்ணுங்க. லிங்கை கிளிக் பண்ணிட்டு 236 rupees பே பண்ணுங்க. பண்ணிட்டு எங்க கால் சென்டர் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. வாங்க இந்த சாட்டர்டே நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட்ல ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு, என்ன அடுத்தது, ரைட்? இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த சாட்டர்டே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் 3 weeks நம்ம டிஸ்கஸ் பண்ண அத்தனை சார்ட்டும் சூப்பர் டூப்பராக சம்பாரிச்சிருக்காங்க. டோல் பண்ணுறவங்க டோல் பண்ணிகிட்டே இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பண்ணிட்டு போகலாம். வாங்க வரும் சனிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். நிஃப்டி இன்னைக்கு ஒரு சரியான ஆட்டம். என்னடா வெறும் 70 points மைனஸ், ஆனால் சரியான ஆட்டம் சொல்றீங்க. மார்னிங் எடுத்தோன்னா ஒரு உச்சத்துக்கு போச்சு. அங்கேருந்து 10:30 மணிக்கு ஒரு ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் வந்துருச்சு. வந்துட்டு மறுபடியும் ஒரு உச்சத்துக்கு போச்சு. அங்கேருந்து கீழே வந்துச்சு. தோ வெறும் 70 points, ரைட்? அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹை டு லோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 237 points. பட் அது முக்கியம் கிடையாது.
மேல இருந்து கீழே, ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே, மறுபடியும் கீழே இருந்து மேல, மறுபடியும் ஒரு ஒரு ஃபால். இந்த இது டிஸ்டன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்விங்கை வந்து 620 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இன்ட்ராடே ஸ்விங். ஆப்ஷன் ட்ரேடருக்கு என்ன ஒரு பியூட்டிஃபுல் செட்டப். அடுத்தது பேங்க் நிஃப்டி சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சொன்னாங்க அது 46க்கு வரும், 47க்கு வரும், 48க்கு வரும்ன்றது. நம்ம அந்த 52,500 லெவல்லே தான் நின்னோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதே 24,200 லெவல்ல தான் நிற்கிறோம். அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்ட்ராடே ஹை 51,884, ஆல்மோஸ்ட் 52,000 வந்துருச்சுன்னு வச்சுங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தோ இன்ட்ராடே ஸ்விங் ஹை டு லோ இந்த இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,441 இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போதும் 1,017 பாயிண்ட்ஸ். அது முக்கியம் கிடையாது. நான் சொன்னேன்ல ஜிக் 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 ஜிக்னு போனது வந்து ஆல்மோஸ்ட் 3,076 பாயிண்ட் இன்ட்ராடே ஸ்விங் மேல கீழே போனது. ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய மூமெண்ட்ஸ் வருதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் டேட்டு இல்லை ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் டேட் இருக்குன்னு சொன்னால் எஸ் வரலாம். பட் ஒரே நாள்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தும் இது மாதிரி ஒரு ஸ்விங்கு நாள் ஒன்று. ரெண்டாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சஸ், கோடெக் 4 பேங்க்குமே இன்னைக்கு வந்து செம்ம பாசிட்டிவ். அண்ட் எல்லாமே வந்து 1.5-3% ஸ்விங். ஸோ டெஃபினட்டா நிஃப்டியை தூக்கி தான் ஆகணும். பிரைவேட் செக்டருக்கான அந்த பேங்க் இண்டெக்ஸ் இருக்குல்ல, பேங்க் நிஃப்டின்றது ஒன்று இருக்கு, பப்ளிக் செக்டர் பேங்க்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, பிரைவேட் செக்டருக்குன்னு ஒன்று இண்டெக்ஸ் இருக்குல்ல, அது நியூ ஆல் டைம் ஹை. ஃபர்தரா நம்ம அந்த எதிர்பார்க்குற 52,500 டச் ஆகுமான்றது நாளைக்கு பார்க்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு உச்சத்துல தான் வந்து நின்று இருக்கு. ஒன்று நியூ ஆல் டைம் ஹை. அண்ட் இன்னைக்கு இந்த பேங்க் நிஃப்டி ஆட்டம் என்ன, நேத்தே வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு, இல்லைன்னு நம்ம சொல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் நேற்று மூவ் கொடுத்துச்சு, ஒரு குட்டி பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லை, ஷார்ட் கவரிங் இருந்தால் தானே ஆகணும். இது ஷார்ட் கவரிங்கான்றது கேட்டால் எஸ் ஷார்ட் கவரிங் தான்ன்றது நம்ம சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று ஒரு வருத்தம் இருந்துச்சு. நேத்து என்னதான் மூமெண்ட் இருந்தாலும் ஒரு பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. நான் நேற்று வீடியோலயும் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சு. ஒரு 5 நாள் கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா ஒரு பிரேக் அவுட் ஷார்ட் கவரிங் இருந்துச்சு நேத்தும். அப்படி இருந்தும் வால்யூம் கிடையாது. ஸோ அதனால ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்குன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த வருத்தத்தை வந்து கம்மி பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டி சரியான வால்யூம். ஒன்று. ரெண்டாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 days வால்யூமோட இன்னைக்கான வால்யூம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% வந்து ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு பிரேக் அவுட்டுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ -70. ஸோ மார்க்கெட்ல ஷார்ட் வருமான்றது நிறைய பேரோட கேள்வி. இப்போதைக்கு ரைட் நவ், ரைட் இந்த மூமெண்ட் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கான அறிகுறி எதுவுமே கிடையாது. ஷார்ட் பில்டப் ஆயிருக்கான்னு கேட்டால் பெரிய ஷார்ட் பில்டப் ஒன்றும் ஆகலை. நீங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் 24,000ல ஹையஸ்ட் காலும் அண்ட் 23,600ல ஹையஸ்ட் புட்டும் ரைட் ஆயிருக்கு. நேத்து 23,400ல புட்டு இருந்துச்சு, இன்னைக்கு 600க்கு புட்டு ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 36 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது, வெறும் 36 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவ் சைட்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நிஃப்டி இந்த வாரத்துக்கான நிஃப்டி தான் வந்து பாசிட்டிவ் சைட்ல இருக்கு. அடுத்த மாசத்துக்கானது, அதாவது ஜூலை மாசத்துக்கான இது வந்து ஆல்மோஸ்ட் 136 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் சைட்ல இருக்கு. ஸோ இந்த மந்த் இது வந்து ஷார்ட் பண்ணிட்டு அடுத்த மந்த் இது வந்து லாங் போயிருக்கிறாங்களான்றது ஒரு கேள்வியும் இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா 19th தான் ஆயிருக்கு, இன்னும் 2 வாரம் இருக்கு நம்மளோட எக்ஸ்பைரிக்கு. ஸோ 2 வாரத்துல வந்து என்ன பண்ண போறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஷார்ட் பில்டப்ன்றது மாதிரி ஒன்று உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் மார்னிங்கே வந்து நிறைய பேர் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து ஒரிஜினல் செல்லா, இன் த சென்ஸ்
நீங்க செல் பண்ணும் போதும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதா, கையில இருக்கிறது செல் பண்றாங்களா, இல்ல இல்லாத பொருளை செல் பண்றாங்கன்றது ஒண்ணு இருக்கு. எல்லாருமே கையில இருக்கிற பொருள் தான் செல் பண்ணியிருக்காங்க. மோர் ஆஃப் லாங் அன்வைண்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்தர் கிளாரிட்டிக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு கடமை. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதர் தென் பேங்க்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரைட், வேற எந்த செக்டாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஒரு நெகட்டிவ் அவுட்லுக் தான் காட்டியிருக்கு. அது ஃபார்மா ஆகட்டும், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், மெட்டல்ஸ் ஆகட்டும், கெமிக்கல்ஸ், எஸ், அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. நம்ம வந்து சம்பல் ஃபர்டிலைசர் ஆகட்டும், கொரமெண்டல் ஆகட்டும், தீபக் நைட்ரேட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஃபினட்டா பாசிட்டிவ் சைடில் தான் இருந்துச்சு. சரி, நம்ம சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நேற்று பேசிட்டு இருந்தோம். நேற்று வேதாந்தா பத்தி பேசியிருந்தோம். அது வந்து ₹3.80 நெகட்டிவ்ல இருக்கு. அண்ட் 3 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசின ஸ்டாக் வந்து சக்தி சுகர்ஸ். நம்ம வந்து ₹41.85 நம்ம பேசியிருந்தோம். நேற்று ஒரு 4% கீழே விழுந்துச்சு. இன்னைக்கு வந்து 4.5% மேல வந்து அப் ஆயிருக்கு. 42.20 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது இன்னமும் ₹53 இலக்குல தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரைட் கொடுக்குற ஸ்டாக் வந்து பாரதீப், PARADEEP. இது வந்து ₹79.50 இருக்கு. 79.50. இதுக்கான இலக்கு வந்து ₹89. அடுத்த ஒரு 15 நாளைக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட், பர்சன்டேஜ் வைஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 12% பக்கமா அப்சைட் இருக்கு. நேத்து கொடுத்த வேதாந்தா இன்னைக்கு வந்து ஸ்லைட் நெகட்டிவ் இருக்கு. இப்போதைக்கு நீங்க வந்து யோசிக்க வேணாம், ஒரு பேண்ட் வைஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அப்சைட் ஸ்விங்குக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் நிறைய மெட்டல் ஸ்டாக்ஸ், மறுபடியும் நான் சொல்றேன், நிறைய மெட்டல் ஸ்டாக்ஸ் ஒரு கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அது வந்து ஹிண்டால்கோ எடுத்துங்க, இல்லை செயில் எடுத்துங்க, JSW, டாடா ஸ்டீல், இது எல்லாமே வந்து ஒரு கரெக்டிவ் மோட்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமா இது சொல்றேன்னு சொன்னால், இந்த ஃபால் எல்லாமே வந்து வித்தவுட் வால்யூம் தான் விழுந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இல்ல செக்டார் ஸ்பெசிஃபிக்கா பேசுறதுல அர்த்தம் கிடையாது. மார்க்கெட்ல கிளாரிட்டிஸ் கொடுக்கல. வெயிட் பண்ணி நாளைக்கு என்ன கிளாரிட்டி கொடுக்குதுன்றது டிசைட் பண்ணிட்டு நம்ம ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.